நீங்கள் யாரையும் வெல்ல வேண்டியதில்லை. உங்கள் மனதையே வெல்லுங்கள். அவனது மனம் குலுங்கிய அந்த தருணத்தில் ஒரே ஒரு வார்த்தை அவனுடைய வாழ்க்கையை மாற்றியது. மரத்தின் அடியில் அமர்ந்திருந்தான் ஒரு சிறுவன். அவன் கண்களில் குழப்பம், மனதில் புயல். பதில்கள் தேடி அல்ல, அமைதியை தேடி வந்தவன். அந்த அமைதியினூடே தோன்றினார் அவர், பகவான் கிருஷ்ணர். இந்த கதையில் நாம் பார்க்கப் போகிறோம், ஏன் நாம் அதிகமாக யோசிக்காதே என்று சொல்லப்படுகிறோம். வாழ்க்கையை நம்மால் கட்டுப்படுத்த முடியாத சில தருணங்களில் நம்பிக்கை எப்படி அமைதியாக மாறுகிறது. கிருஷ்ணர் போல ஒரு கடவுள் குரல் நம்முள் ஒலி எழுப்பும்போது நாம் எப்படிச் செல்வது? மனதை வெல்லும் யுத்தம், அம்புகள் இல்லாத போர்க்களம். இந்த வீடியோ உங்களுக்குள் இருக்கும் அர்ஜுனனை எழுப்பப் போகிறது. மரத்தின் அடியில் அமர்ந்திருந்த சிறுவன், அவனது மனம் அமைதியற்ற எண்ணங்கள், சந்தேகம், பயம் மற்றும் குழப்பத்தால் முகவும் குழம்பிப் போயிருந்தான். அவன் பதில்களை தேடவில்லை, மீண்டும் குழப்பமான எண்ணங்களிலிருந்து வெளியில் வர வழியை தேடினான். அந்த அமைதியான சூழ்நிலையில் பகவான் கிருஷ்ணர் அவன் முன் தோன்றினார். மகனே, நீ ஏன் உன் தலையை பாரமாகவும் அமைதியற்ற மனதையும் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். கிருஷ்ணரின் குரல் ஒரு அமைதியான நீரோடை போல இருந்தது. அவர் மேலும், போர்க்களத்தில் அர்ஜுனனை நீ எனக்கு நினைவூட்டுகிறாய். கையில் அம்புகளுடன் அல்ல, மாறாக அர்ஜுனன் மனக்குழப்பத்தில் இருந்தது போல. அவனும் எதிரியின் வலிமையை பார்த்து அல்ல, தன் சொந்த எண்ணங்களுக்குள் புயலை பார்த்து நடுங்கினான். நீ தேவையில்லாமல் அதிகமாக யோசிக்கிறாய் என்று கிருஷ்ணர் மெதுவாக சிரித்துக்கொண்டே கூறுகிறார். நீ வரவே வராத எதிர்காலங்களைப் பற்றி யோசிக்கின்றாய், திரும்பி வராத கடந்த காலங்களை மீண்டும் நினைத்துக் கொள்கிறாய். உன் கவலை எப்போதாவது காலத்தின் போக்கை வளைத்திருக்கிறதா? உன் அதிகப்படியான சிந்தனை எப்போதாவது உன் கவலையை குறைத்திருக்கிறதா, அல்லது ஒரு பூவை விரைவில் பூக்கச் செய்திருக்கிறதா? கிருஷ்ணர் ஒரு மரத்தினுடைய இலையை எடுத்து காற்றில் மிதக்கவிட்டார். மகனே, இந்த இலையை பாரு, அது காற்றோடு என்றும் வாதிடுவதில்லை. காற்றின் சூழ்நிலைக்கு ஏற்ப இலை சென்றுவிடும். ஆனால் சூரியன் மறைவதற்கு முன் உங்களுடைய அனைத்து கவலைகளையும் தீர்த்து விடுவது போல ஒவ்வொரு எண்ணத்தையும் நீங்கள் பிடித்துக் கொண்டிருந்தால் அது உங்களால் ஒருபொழுதும் முடியாது. கிருஷ்ணர் இப்போது சிறுவனின் அருகில் சாய்ந்து மென்மையாக ஆனால் உறுதியாக குரல் கடுக்கிறார். நீங்கள் எல்லாவற்றையும் செய்வதற்காக படைக்கப்பட்டவன் அல்ல. புல்லாங்குழல் இசைக்கும்போது அதிலிருந்து வரும் மெல்லிசை எங்கே போக வேண்டும் என்று கேட்காது. அப்படி உன்னால் செய்ய முடியுமா? உன்னுடைய வாழ்க்கை புல்லாங்குழலின் இசை போல இருக்கட்டும். அவர் சிறிது நேரம் பேச்சை நிறுத்துகிறார். ஒரு கணம் மௌனமாக சிறுவனை பார்க்கின்றார். முதலில் உங்கள் கருமாவை கவனிக்கவும், பின்னர் செயல்படவும், பின்னர் விடுவிக்கவும். உங்கள் கவலைகளை அல்ல, அனைத்தையும் நேர்மையாக செயல்படுத்துங்கள். அதிகமாக சிந்திப்பது என்பது மனதின் கட்டுப்பாட்டு மாயை. நிச்சயமற்ற நிலையிலும் கூட நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை என்பதை அறிவதுதான் அமைதி. நான் உங்களுடன் இருக்கிறேன். ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு அடியிலும் நான் உங்களுடன் நடக்கிறேன். பழைய வழி நடத்துகின்றேன். உலகம் விரிவடையட்டும். உங்கள் எண்ணங்கள் புயல்களைப் போல கர்ஜிக்கும்போது நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் கண்களை மூடிக்கொண்டு அமைதியில் நான் சொல்வதை கேளுங்கள். நான் வெகு தூரத்தில் இல்லை. உங்கள் பயம் முடிந்து உங்கள் நம்பிக்கை தொடங்கும் இடத்தில் நான் இங்கே இருக்கிறேன். அதுபோலவே தளர்வு தளரவில்லை. உலகம் மாறியதால் அல்ல, ஆனால் நீங்கள் மாறியதால். ஒவ்வொரு எண்ணத்தையும் தீர்ப்பதன் மூலம் அமைதி வருவதில்லை. அது விட்டுவிடுவதிலிருந்தும் உங்கள் அருகில் நடப்பவரை நம்புவதிலிருந்தும் வருகிறது.